ஏடிஎம்கே ஓட்டும் பிஜேபி ஓட்டும் சேர்ந்து அங்கே வர்றதுன்னு அது வந்து பேஸ் வின் பண்ணால் ஓகே. மயிலாப்பூரில் வின் பண்ணலாம், டி நகரில் வின் பண்ணிடலாம், எல்முருகன் வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் எல்லாம் இருக்குன்றாங்க. இப்போ மதுரை ராமசீனிவாசன் வின் பண்ணிடுறாங்க. பாஜக அகைன்ஸ்ட் இந்த தனித்தமிழ்நாடு பிரிவினைவாதத்தில் தான் மொத்தமாக அவங்களோட ப்ராபகண்டா பூராவே பணம் கொடுக்கல. இண்டிகேட்டிவ் வைக்கலாம், டைரக்ஷன் வச்சுக்கலாம். அது எப்படி வச்சுட்டாலுமே ரிசல்ட்டை பொறுத்து தான் அது வந்து சக்ஸஸாக இல்லைன்னு தெரியும். பட் மெனி டைம்ஸ் இட் ஹஸ் ஃபைட். 2015 ஏஏபி வருன்றது யாருமே கனவு கூட காணல. இதில் நாம் தமிழர் நிச்சயமாக ஆட்சியை பிடிக்கவே மாட்டார் அப்படின்றாங்க. சைலண்ட்டாக வந்தால் என்ன ஆகும்? நாம் தமிழர் 230 சீட்டு வின் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று இல்லை. ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஓரளவுக்கு பண்ணலாம். பட் அந்த 10 days கேப்புக்கு இட் வில் பி அ மியர் என்டர்டைன்மெண்ட் ப்ராடக்ட். விஜயோட வருகை வந்து எப்படி தாக்கம் ஏற்படும் நினைக்கிறீங்களா? இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக தாக்கம் ஏற்படும். விஜய் யாருக்கு? இளையபாத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த முன்னாள் சிந்தனையாளர் பிரிவு தென் மாவட்டத்தை சேர்ந்த நம்ம கற்பக கணேஷ் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சார் ஆக்சுவலாக இப்போது எல்லா எக்ஸிட் போல்ஸுமே வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க சார். இப்போ பார்த்தோம் அப்படின்னா திமுக தான் அதிக சீட்டு ஜெயிக்கிற மாதிரி சில இடத்துல வந்து கோட் பண்ணியிருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு 120 to 140 பக்கமாக ஜெயிக்கிற மாதிரி. ஸோ மீண்டும் அவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறாங்களா என்ன? இல்லை, எக்ஸிட் போல் படி பார்த்தாக்க அவங்க தான் நீங்கள் சொல்கிறபடி அவங்க இருக்கலாம். பட் அது வரக்கூடாதுன்றதுக்கு தான் டிஎம்கே ஏடிஎம்கே அண்ணாமலை அவங்களாம் கடும் உழைப்பை போட்டிருக்கோம். நிச்சயமாக அதுக்கான பலன் கிடைக்கிற மாதிரி தான் அந்த கள நிவாரணம். நேரடியாக நாங்கள் களத்தில் நாங்கள் பார்த்தபோது அந்த ரெஸ்பான்ஸ் ஆன் த பீப்புள் எங்கே போய் கேட்டாலும் இந்த ஆட்சி தொடரக்கூடாதுன்னு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி நாங்கள் கண்ணார பார்க்க முடிஞ்சது. அதுபடி பார்த்தாக்கா நாங்கள் ஸ்டில் வி ஹோப் இட் வில் நாட் கம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஸோ ஒரு காலம் அது மாதிரி வந்துச்சுன்னா இது ஒரு தமிழகத்துக்கு ஒரு மீண்டும் ஒரு போராத காலம் அப்படின்னு வேணால் சொல்லுவோம். ஓகே சார். ஸோ இப்போ இந்த திமுக வந்து 120 to 140 ஜெயிக்குங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அது ஒரு அதிசயமாக தான் பார்க்கணும். ஏன்னா இத்தனை அளவுக்கு இவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி இருந்தோம். ஆன்டி இன்கம்பன்சின்னு எந்த விஷயத்தில் நீங்கள் ஆன்டி இன்கம்பன்சியை பார்க்குறீங்க? இல்லை, பாலியல் பலாத்காரம் நடக்கும், கஞ்சா இது, ஸோ ஊழல், கரப்ஷன் டு த கோர், இவ் எல்லாத்தையும் மீறியும் ஆன்டி இன்கம்பன்சி மீறியும் அவங்க வராங்க. எவ்ரிதிங் அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரம், முழுக்க விளம்பரம். இதாலேயே ஒருத்தர் ஆட்சி பிடிக்க முடியும் அப்படின்ற நிலைமை வந்ததுன்னா அது மிக மோசமான அறிகுறி தான். அது வராதுன்றது தான் நாங்கள் நம்புகிறோம். பட் நீங்கள் சொன்ன விஷயங்கள், இந்த லா அண்ட் ஆர்டர் ஆகட்டும், மற்ற விஷயங்களாகட்டும், இது எல்லாமே வந்து குறிப்பிட்ட சில இடங்கள் நடக்கிறதுனால, ஏன் மற்ற ஸ்டேட்ஸ் நடக்கலையா என்ன? தமிழ்நாட்டில் மட்டும் தான் நடக்குதா என்ன? பட் இருந்தாலுமே மற்ற இடத்துல பாஜக ஆட்சி வர மாதிரி இங்கே திமுக ஆட்சி வராதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? இல்லை, மற்ற இடத்துல வர்றதுக்கு எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் இது நடக்கும். ஆனால் ஃபாலோ அப் ஆக்ஷன் இப்போ யூபியில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு இடத்துல மெசேஜ் தான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போகிறாங்க. ஒருத்தன் சேத்துல தண்ணி விட்டுட்டு அவன் கலத்துக்கு அடித்து அவங்கள அந்த லேடியை ஏதோ திட்டிடுறான். இவங்க வந்து அதை சண்டை போடாமல் ஒன்றும் பண்ணாமல் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இது நடந்தது ஒரு 8 மணி இருக்கும். அவங்க தூங்க போயிட்டாங்க. மறுநாள் காட்டால் அவங்க பார்க்குறாங்க அந்த 8 மணிக்கு இடையில் வந்து ஒரு 3 மணி நேரத்தில் போலீஸ் ஆன்லைன் அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு அவனை அடிச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க தூங்கின நேரத்தில் இவ்வளோ நடந்திருக்கு. ஸோ இந்த ஃபாலோ அப் ஆக்ஷனும் இந்த இதுவும் நடந்ததுன்னா ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் இங்கே இல்லை. இங்கே ஒன்று இன்ஃபேக்ட் இது மாதிரி பண்ணால் சப்போர்ட் வருதுன்ற அளவுக்கு அவங்க இருக்காங்க எல்லாருமே. நம்மளுக்கு என்ன ஒரு சப்போர்ட் இருக்குது, கவர்மெண்ட் சப்போர்ட் நமக்கு இருக்குது அப்படின்றது ஒரு தைரியம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அதனாலேயோ என்னவோ தெரியல, அந்த பாலியல் பலாத்காரம் அந்த இஷ்யூவை பெருசாக நாங்களும் ப்ராபகேட் பண்ணோம். அதோட ரிசல்ட் வந்து போகிற இடங்களாக தான் எங்களுக்கு ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருந்தது. அதை வச்சுன்னு பார்க்கும்போது நாங்கள் தான் பிஜேபி என்டிஏ கூட்டணி தான் வரணும் நிச்சயமாக. பட் இந்த நிலைமை என்டிஏ கூட்டணியில் வந்து பாஜகவுக்கு வந்து சீட்டு ஒதுக்கப்பட்ட இடங்கள்லாம் அந்தளவுக்கு வெற்றி பெறக்கூடிய இடங்களாக இல்லை அப்படின்ற மாதிரி கருத்து வைக்கப்படுது சார். ஆமாம், வெற்றி பெறக்கூடிய அது வந்து கூட்டணி அலையன்ஸ் வரும்போது எல்லாருமே அவங்கள தான் பார்த்துப்பாங்க. வெற்றி பெற கூட்டணி தேவையில்லை. ஏன்னா எந்த இடத்துல கொடுத்தாலும் வின் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இப்போ அண்ணாமலை கொடுத்தனால எந்த இடத்துல கொடுத்தாலும் தான் நிற்கணும், ஜெயிப்பார். எந்த இடத்துல நின்னாலும் ஜெயிக்கணும். அந்த இடத்துல இருக்கிற என்டிஏ ஓட்டில் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஜெயிக்கலாம். புது இடங்களில் போகிறது இன்னொரு அட்வான்டேஜ். டைரக்ட் 19 இடத்துல நினைக்கிறேன் டைரக்ட் டிஎம்கேயோட நாங்கள் போட்டி போடுறோம். ஸோ டெஃபினட்டாக அது ஒரு சான்ஸ் தான். அந்த இடத்துல நம்ம கேண்டிடேட்டை ப்ரொவகேட் பண்ணி அங்கே எவ்வளோ ஓட்டு எடுத்தாலும் ஃப்யூச்சருக்கு அதெல்லாமே அங்கே அந்த ஒரு பேஸ் நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ அந்த விஷயத்தில் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை பண்ணியிருக்கோம். இப்போ ஏடிஎம்கே ஓட்டும் பிஜேபி ஓட்டும் சேர்ந்து அங்கே வர்றதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து விட்டு பேஸ் வின் பண்ணால் ஓகே, வின் பண்ணிடலாம். சில இதெல்லாம் சொல்கிறோம், மயிலாப்பூரில் வின் பண்ணலாம், டி நகரில் வின் பண்ணிடலாம், இதில் எல்முருகன் வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் எல்லாம் இருக்குன்றாங்க.
சான்ஸ் இல்லாத இடத்துலலாம் வர்ற ஓட்டு இப்போ மதுரை ராமசீனிவாசன் வின் பண்ணிடுன்றாங்க, வர இடம் கோவையில் வானதி சீனிவாசன் வின் பண்ணுவாங்க. இல்லாத இடங்களில் அந்த ஒர்க் பேஸ் நம்மளுக்கு ஒரு ஓட்டர் பேஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதை அனலைஸ் பண்ணணும், எந்த மாதிரியான பீப்புள் ஓட் போடுறாங்க அப்படின்னு. அதை அனலைஸ் பண்ணோம்னா ஃப்யூச்சருக்கு அது உபயோகப்படும். ஸோ வி ஆர் நாட் இன் எ ஹரி. 26 பிஜேபின்றது ஒரு சென்ட்ரல் நேஷ்னல் பார்ட்டி. அது வந்து இன்னி எலெக்ஷனோட அது நாளைக்கு முடிஞ்சிட்டு போகிறது கிடையாது. ஸோ அது வந்து இந்தியா இருக்கிற வரைக்கும் அது தொடர போகிறது. ஸோ அதனால் அவங்களோட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டா, அவங்களோட அஜெண்டா என்னன்னு தெரியல. ஸோ வில் வெயிட் அண்ட் சி. நீங்கள் ப்ரொபகண்டா திமுகவுக்கு எகெயின்ஸ்டாக பண்ணதை விட திமுக பாஜக எகெயின்ஸ்டாக ப்ரொபகண்டா பண்ணது நல்லா ரீச் ஆயிருக்கே சார். பாஜக அகைன்ஸ்ட் என்ன தனித்தமிழ்நாடு பிரிவினைவாதத்தில் தான் மொத்தமாக அவங்களோட ப்ராபகண்டா பூராவே பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் கொடுக்கலன்றது பிரைம் மினிஸ்டரே வந்து பேசினாங்க, அதுக்கு வந்து ரிப்ளை அவங்க கொடுக்கல. ஸோ பணம் கொடுக்கலன்றது ஒரு வெற்று ட்ராமான்றது எல்லாருக்குமே அதுவும் ரீச் ஆகிருக்கு. மக்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு நம்பலை. ஒரு 2000 கோடி அந்த ஃப்ரீ எஜுகேஷன் பாலிசியில் வரலை அப்படின்றத. ஸோ இவங்களோட கடனே வந்து 5.5 லட்சம் கோடி 5 விஷயத்தில் வாங்கினாங்க. ஸோ இந்த 2000 கோடிக்கு அதுக்கும் ஏனிக்கு இதுக்கும் இல்லை, இன்னொரு 2000 கோடி வாங்கிட்டு கூட இருந்துருக்கலாம். ஸோ அதனால் அது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாகவும் விளம்பரம் மூலமாகவும் ஒரு பிரிவினைவாதத்து மூலம் பண்ணுறான்றாங்க. ஆனால் அதுக்குன்னு சில ஓட்டு இருக்குது. அவங்க அந்த டார்கெட்டை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் மீதி இருக்கிறவங்கள டார்கெட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற பார்க்குறோம். அதான் சார், தொகுதி மறுவரைன்ற ஒரு விஷயத்தை கூட வந்து தீ பரவட்டுன்ற மாதிரி விஷயங்கள் போட்டு கடைசியில் அங்கே பாஜகனால் ஜெயிக்க முடியாத அளவுக்குள்ள சார் வந்திருக்கு. அப்போ இங்கே திமுக அது மிகப்பெரிய வெற்றி தானே பார்க்க முடியும். அது திமுக வெற்றின்னு அவங்க டெம்பரரியாக நினச்சிட்டு இருக்காங்க. அது விமென்க்கு அகைன்ஸ்டாக பண்ணாங்கன்றது வந்து போக போக அவங்களுக்கு தெரியும். இந்த எலெக்ஷனில் அடுத்த எலெக்ஷனில் வரப்போகிற எலெக்ஷனில் திமுகவுக்கு விமென்ஸுக்கு அகைன்ஸ்டுன்றது அவங்களோட நிலைப்பாடுக்கு பதில் சொல்ல முடியாது. தொகுதி வரையில் வந்து ஒரு சீட்டு கூட லூஸ் பண்ணாமல் இருக்கிற சீட்டை விட அதிகம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே சமயத்தில் விமென்ஸ் கோட்டாக்கும் கொடுக்குறோன்னு இருக்கோம். அப்போ நிச்சயமாக அது வந்து அவங்க அந்த சமயத்தில் எலெக்ஷன் அந்த ப்ராபகண்டாக்கு அவங்க ஆன்சர் பண்ண முடியாது. ஏன் அவங்க விமென்ஸ் இதை எழுத்தாங்க அப்படின்றதுக்கு காரணம் கிடையாது. காரணம் என்ன சொல்கிறாங்க, தொகுதி வரையில் சீட்டு குறைஞ்சிடுன்றாங்க, குறையில அப்படின்றோம். ஸோ ஏதேதோ காரணம் சொல்கிறாங்க, கருப்பு சட்டை போட்டுக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அன்றைக்கி ஒரு நாள் வேணால் எடுபட்டிருக்கோம், இந்த லாங் ரன் அது எடுபடாது. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த எக்ஸிட் போல்ஸில் வந்து இப்போது அதிமுகவுக்கு சில விஷயங்கள் சில டேட்டா கொடுத்தாலுமே தாவேக்காவும் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களே சார். சார் எக்ஸிட் போல்ஸுன்றது வந்து உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன்னு சொல்லலாம். இப்போ ராணிமயமே ஹால் தெரியல, ட்ராமாலாம் நடக்கிற இடம், அங்கே ஒரு கான்செப்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வெளியில் நின்றுருக்கீங்க, அப்பப்போ யாரோ கதவை திறக்கிறான், உங்களுக்கு சொல்லுன்னு காற்றுல மியூசிக் வருது, கேட்குறீங்க, மூடிடுறாங்க, போடுது. இதை வச்சுன்னு நீங்கள் இதை வச்சுன்னு அந்த விமர்சனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு தான் எக்ஸிட் போல்ஸ். ஸோ காற்று வரும்போது திறக்கும்போது வர அந்த சமயத்தில் இருக்கிற ஒரு 2 லட்சம் பேர் 4.5 கோடி பாப்புலேஷனுக்கு அகைன்ஸ்ட்டு ஓட்டர்ஸ் பாப்புலேஷன் அகைன்ஸ்ட்டு 2 லட்சம் பேர்கிட்ட சாம்பிள்ஸ் எடுத்துருக்காங்க. அது ரேர்லி இட் வில் கோயின்சைட், மெனி டைம்ஸ் இட் ஹஸ் ஃபெயில்ட் எக்ஸிட் போல்ஸ். ஸோ எக்ஸிட் போல்ஸ் வந்து ஒரு இண்டிகேட்டிவ் வச்சுக்கலாம், டைரக்ஷன் வச்சுக்கலாம். அது எப்படி வச்சுட்டாலுமே ரிசல்ட்டை பொறுத்து தான் அது வந்து சக்ஸஸாக இல்லைன்னு தெரியும். பட் மெனி டைம்ஸ் இட் ஹஸ் ஃபெயில்டு. 2015 ஏஏபி வருன்றது யாருமே கனவு கூட காணல. பிஜேபி வரும், நேரோ ஃபைட் இருக்கும்னு நாங்கள் டெல்லியில் ஃபஸ்ட்டு டைம் தொடப்பக்கட்ட அந்த சிம்பிளை வச்சுட்டு எவனாலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாமல் வரும்னா. பட் ஓவர்வெல்மிங் 3 சீட்டு பிஜேபி 97 அவங்க வின் பண்ணாங்க. அது எப்படி நடந்தது? அந்த எக்ஸிட் போல்ஸில் யாருக்குமே ஏன் அதை சொல்லலை, அதை இண்டிகேட் பண்ண முடியல. ஒரு சுனாமி வெள்ளம் மாதிரி வந்தது. ஸோ சுனாமி வெள்ளம் மாதிரி வர்றத சுனாமி கிளம்பியிருக்கிற வேகத்தில் வந்து யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அடித்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். உங்களுக்கு இன்றைக்கி வேணால் இண்டிகேஷன் சுனாமி வரும் 10 முன்னாடி சொல்லலாம். பட் சுனாமியோட எஃபெக்ட் வந்து எப்போ வரும்னு தெரியாது. ஸோ ஓட்டர்ஸ் வந்து சைலண்ட்டாக இருக்கும் சார். ஓட்டர்ஸ் இவங்க எடுக்கிற ஒவ்வொரு பூத்துலேயும் 5 பேர் எடுக்கிறவங்க வந்து தே நீட் நாட் டெல் ட்ரூத். உண்மையை சொல்லாமல் இருக்கலாம், சில பேர் வேணுன்ட்டே மாற்றி சொல்லலாம். லேடிஸ்லாம் போட்டுட்டு ஒன்றுத்துக்கு டிஎம்கேலாம் பணம் கொடுக்கலன்னா வந்து கவனிப்பான்ன போது அங்கே போட்டுட்டு இங்கே வந்துட்டு வேறு சொல்லலாம். இல்லை இங்கே வந்து டிஎம்கே போட்டு அங்கே வந்து வேறு போட்டிருக்கலாம். ஸோ இது ரிசல்ட் வந்து ஒரு 50% எடுக்கலாம். மோர் தேன் எனிதிங் எல்ஸ் இட்ஸ் அந்த கேப் பிட்வீன் எக்ஸிட் போல்ஸ் அண்டு ரிசல்ட்டுக்கு கேப் அதிகமாக இதில் வந்து நம்பகத்தன்மை குறைஞ்சிட்டே தான் வரும். இப்போ 2 நாளில் ரிசல்ட்டுனா இதில் யாருமே இந்த சர்வேவே பண்ண மாட்டாங்க. ஏன்னா மறுநாளே எல்லாரும் ஆக்சிஸ் இந்தியா நேற்றுக்கு சொன்னால் இன்றைக்கி இப்படின்னு ஞாபகம் வச்சுருவாங்க. இன்றைக்கி நீங்கள் கேட்டிங்கன்னா யார் என்ன சொன்னான்றது ஞாபகம் கூட வராது. 10 நாள் கழிச்சு யார் சொன்னால் இது எல்லாம் மறந்து போயிடுவாங்க ரிசல்ட்டு பார்க்குற அன்றைக்கி. அந்த கேப் அதிகமாக இருக்கனால யார் வேணால் சொல்லலாம். சாணக்கியான்ற பேரில் ஒருத்தன் சொல்கிறான், கடைசியில் அது சாணக்கியா இல்லை, நீங்கள் நினச்சிருப்பீங்க சாணக்கியான்ட்டு. இளைய பாரதம்ன்ற பேரில் கூட ஒருத்தன் சர்வே பண்ணுவோம், நீங்கள் நினச்சிருப்போம், பப்ளிக் நீங்கள் நினச்சிட்டுருக்கலாம். ஸோ இது வந்து அந்த கேப்பு ஃபில்லிங் தான். பிஞ்ச்
சீயிங். டிவி விட்டு அண்ணன்ட்ட போக முடியாமல் டிஆர்பி ரேட்டுக்காக பண்ணுறதா கூட இருக்கலாம். உங்களை அண்ணன்டனில் போக விடாமல் பண்ணணும், பார்க்க வைக்கணும், டிஆர்பி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், புதுசாக சொன்னால் தான் இருக்கணும், வித்தியாசமாக சொன்னால் தான் இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறேன் நான், ஆனால் இதில் எல்லாமே பிடிச்சிடும். நாம் தமிழர் நிச்சயமாக ஆட்சியை பிடிக்கவே மாட்டார் அப்படின்றாங்க. சைலண்ட்டாக வந்தால் என்ன ஆகும்? நாம் தமிழர் 234 சீட்டு வின் பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லையா? ஏன்னா யாருமே இப்படி இது ஒரு கேம், இது என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற அளவில் தான் இருக்குது. ஏன்னா நாளாக நிறையா வர இந்த மீடியாலாம் வர மீடியாவுக்கு தீனியாக தான் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க எல்லாருமே. ஸோ ஒவ்வொரு ரிப்பப்ளிக் டீனும் அவன் ஒரு ஏஜென்சியை அப்பாயின்ட் பண்ணுறான், அவன் ஒரு 10 பேரை கான்ட்ராக்டில் கொடுக்குறான். ஸோ யார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வில் நாட் டெல் அ லை, பட் ஸ்டாட்டிஸ்டிஷியன் கேன் டெல். ஸோ அவங்க நிஜமாகவே 500 பேரை பார்த்தாங்களா, 5 பேரை பார்த்தாங்களா, ரிசல்ட் ஒன்றும் தெரியாது. அவனுக்கு ஒரு அஜெண்டா இருக்கும். ஸோ அது ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஓரளவுக்கு பண்ணலாம், பட் அந்த 10 days கேப்புக்கு இட் வில் பி அ மியர் என்டர்டைன்மெண்ட் ப்ராடக்ட். ஸோ நம்ம இப்போ பேச வச்சுக்கிறோம்ல, இப்போ நீங்களும் அந்த எக்ஸிட் போலை பற்றி கேட்குறீங்க, நானும் சொல்கிறோம், எனக்கு தோணுதெல்லாம் சொல்கிறோம். நடக்கும்போது நீங்கள் அஸ்ட்ராலஜி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அஸ்ட்ராலஜியில் எல்லா சான்ஸும் ப்ராபபிலிட்டியும் சொல்லிவிடுவாங்க. எது ஜெயிச்சதோ அன்றைக்கே நான் சொன்னேன்னு ஒரே ஒரு ஆள் தான் சொல்லுவார், அவர் ஒருத்தர் தான் சொல்லுவார். அப்புறம் இப்போ இன்றைக்கி ரேட்டில் டே ஆக பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நந்தினின்னு ஒரு ரிஷப காளையை வச்சு ஜோசியம் சொல்லியிருக்காங்க. அது ரெட்டை இலையை தான் நோக்கி போகிறதுன்ட்டு. அது இதுக்கு முன்னாடி 3 எலெக்ஷன்லையும் கரெக்டாக சொல்லியிருக்குன்னா, கிரிக்கெட் மேட்ச் போது கிளியை வச்சு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ இன்னொரு 1 மாதம் ஆகும் ரிசல்ட் வரதுக்குன்னா தேல், பாம்பு, கரடி எல்லாத்தையும் வச்சு பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டிபேட் நடத்துறதுக்கு ஒரு டாபிக் வேணும். இல்லைன்னா நியூஸ் சேனல்ஸ்லாம் உங்களுக்கு வேறு என்ன இருக்குது தீனி, வேறு என்ன நடத்த முடியும்? ஆட்சியை பற்றின எதுவும் சொல்ல முடியாது, அச்சீவ்மெண்ட்டை பற்றி பேச முடியாது, அகைன்ஸ்ட்டும் பேச முடியாது. இந்த கேப் பீரியடில் இதை தான் பண்ண முடியும் அவங்க. ஓகே சார். அதே மாதிரி இப்போ விஜயோட வருகை வந்து எப்படி தாக்கம் ஏற்படும்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக தாக்கம் ஏற்படும் சார். விஜய் யாருக்கு? திமுக யாருக்கு வேணா இருக்கணும், மக்களுக்கு சார். மக்கள் அவனுக்கு ஓட்டு போடுற மக்கள் எல்லாம் டெஃபினெட்லி வாண்டட் எ சேஞ்ச். இந்த 2 கழகங்களாக மாறி மாறி வர்றதை விரும்பாத ஒரு கூட்டம். இவங்களும் சொல்லி கேட்கல, புது ஆள் யாரும் வரல. இப்போ இதே 2 கழகம் வந்தாலும் ஷோ முன்னாடி சொல்லுவார், 2 பேரில் யார் கொஞ்சோண்டு மோசம் அவனுக்கு பார்த்து ஓட்டு போடுறோம், ஜாஸ்தி மோசம் யாரும் அப்படி லெஸ்ஸர் டீவில் அப்படின்னு தான் பார்த்து போடணுன்னா இப்படி தான் இருக்குது. இப்போ டெஃபினட்டாக 2 பேருமே கொஞ்சம் கரப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் டெஃபினட்டாக இவங்க வந்தால் கரப்ஷன் இருக்காதான்லாம் தெரியாது. ஆனால் இவன் வந்தால் ஒரு சான்ஸ் இருக்குது, இது வரைக்கும் ப்ரூவ் ஆகலை, இவங்களெல்லாம் ப்ரூவ்டு அப்படின்ற மனநிலையில் போகிறவங்க ஓட்டு அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா தட் வில் கிவ் அன் ஆன்சர். ஜென்ரல் பப்ளிக் வந்து அவனுக்கு விழுற ஓட்டெலாம் அந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ தட் வில் பி அ லெசன் டு த பொலிட்டீஷியன்ஸ். அந்த பார்ட்டிக்கெல்லாம் அவனுக்கு வந்ததுன்னா அந்த மாற்றத்தை நோக்கி ஓடுறவங்க. இது வரைக்கும் யாரும் அந்த சேஞ்சை கொடுக்கல. விஜயகாந்த் கொடுக்கும்போது ஃபஸ்ட் டைம் டேம் லெக் வரும், அந்த லெக்கில் வரும். அவரோட கரிஸ்மேட்டிக் லீடர் அது வரும். அப்புறம் அவனுக்கு கேடரில் பார்ட்டி இது இல்லை சரியில்லைன்னா அது எல்லாமே வரும். எம்ஜிஆர்லாம், ஆனால் எம்ஜிஆர் ஹார்ட் ஒர்க் பண்ணார், பட் ஃபஸ்ட் டைம் நிற்கும்போது அவருக்கு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறமா சப்சிக்வெண்ட்டாக தான் வந்தது. பட் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லாம் எப்போதுமே க்ளீன் ஆல் ஒருத்தர் இருந்தார்னா அவரை நோக்கி படையெடுக்கிறதுக்கு எப்போதுமே இருப்பாங்க. இப்போ ரஜினிகாந்தே வரான்னு சொன்னால் ஒரு க்ளீன் ஹேண்ட் தே எக்ஸ்பெக்ட். இப்போ மோடி ஆல் இந்தியா லெவலில் வந்தாங்க, ஒரு க்ளீன் ஹேண்டுன்னு அவனை அப்படியே பிடிச்சிடுறாங்க. அது மாதிரி இது வரைக்கும் யாருமே வரல. இப்போ இது வரைக்கும் கரப்ஷன் ப்ரூவ் ஆகாதவங்க, இப்போ ப்ரூவ் ஆகாதவங்க எல்லாமே நல்லவன் ஆகிட்டாங்க. வந்ததுக்கப்புறம் கரெக்ட் பண்ணுவானான்னு தெரியாது, ஆனால் இது வரைக்கும் ப்ரூவ் ஆகலை அப்படின்னா அந்த அளவுக்கு இருக்கிறவங்க. ஸோ அதை தேடி மக்கள் போகிறாங்க. ஸோ நிச்சயமாக அது ஒரு சேஞ்ச். அவங்களுக்கு வர ஓட்டு வந்து இட் வில் பி அனாலிட்டிக்கல் ஃபார் செஃபாலஜி எல்லாம் படிக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஓட்டர் செட் பேட்டர்னை படிக்கிறதுக்கெல்லாம் இட் வில் பி அ டெஃபினட் ஒர்த்வைல் கண்டென்ட். அப்போ விஜய் ஆட்சி அமைக்க பாசிபிலிட்டி இருக்குன்றீங்களா? ஆட்சி அமைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ்ன்றது மிராக்கிள்னு சொல்லலாம். வந்ததுன்னா ஆட்சி அமைக்கிறது எவ்வளோ ஓட்டு வாங்கினாலும், இதுக்கு முன்னாடி வாங்கினாங்கன்னா 7% 8% இருக்குது, அதை விட ஜாஸ்தி வாங்கினாலே அது ஒரு அச்சீவ்மெண்ட்டு தான். எல்லாமே மினிமமே 15 to 20% அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்தாலும் இட் இஸ் ஃபென்டாஸ்டிக் அச்சீவ்மெண்ட் தான் அவரை பொறுத்த வரைக்கும். எந்த எஃபர்ட்டுமே போடல சார், வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பேன்றார். அது மாதிரி ஆள் தான் உங்களுக்கு மக்கள் தேடின்னு இருக்காங்க. புது யங்ஸ்டர்ஸ்லாம் அந்த மாதிரி ஆள். நீங்கள் அண்ணாமலையே தனியாக நின்றால் கூட இதே எஃபெக்ட் தான் முந்திருக்கணும். அவர் பார்ட்டி ஐடியாலஜியில் இருந்ததுனால அண்ணாமலை ப்ரொஜெக்ட் பண்ண தான் வந்துடும். அண்ணாமலை யங்ஸ்டர்ன்றதுனால தான் அவருக்கும் அவ்வளோ வந்தது. ஸோ அதனால் அந்த ஒரு செக்மெண்ட் இருக்குது. அது வந்து இப்போ இந்த இதெல்லாம் நிறையவே இருக்குது. கிட்டத்தட்ட 2.5 crores மேலே யங்ஸ்டர் பாப்புலேஷன் இருக்குது, up to 40 years இருக்குது. ஸோ அவங்கள ஒரு 50% போட்டால் கூட அவங்களுக்கு நல்ல ஓட்டு தான் வரும். பட் அவர் யாரோட ஓட்டை ஸ்பிளிட் பண்ணுவார்னா, எங்களோட அனாலிசிஸ் படி அவர் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் வைக், கிறிஸ்டியன் ஓட், முஸ்லீம்ஸ் ஓட், அதெல்லாம் வந்து வி ஆர் நாட் டிபெண்டன்ட். அது எங்களுக்கு எப்போதுமே இல்லைன்றதே எங்களுக்கு தெரியும். அதை அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணலாம். மீதி இருக்கிற 60% தான் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அதை டயராக அது இது வரைக்கும் வாங்கினவங்க யாருன்னு பார்த்தோன்னா டிஎம்கே தான். ஸோ இவனுக்கு விட ஓட்டு அங்கேருந்து தான் அது வரும்.
ஸோ இவன் எவ்வளோ போகிறதோ அது அங்கே குறையணும் டெஃபினட்டாக. ஸோ அதுதான் நார்மல் எக்ஸ்பெக்டேஷன். இப்போ இதெல்லாம் மீறி வந்ததுன்னா இட் வில் பி a நியூ ஐடியா. அது என்னன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இட் வில் பி a ப்ரிடிக்ஷன். எல்லாமே வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் ப்ரிடிக்ஷன், ஆசைகள் தான் இது. அவங்களோட ஆசையே ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் களத்தில் நாங்கள் போனதை வச்சுன்னு பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலேருந்துமே ரிப்போர்ட் வந்தது வந்து மக்கள் வந்து ஆர்வமாக தான் இருந்தான். இப்போ எங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு வரைக்கும் இல்லாத ஒரு புது விஷயத்தை நான் ஓட்டர்ஸ் போது பார்த்தேன். காலம்பரை போனீங்கன்னா எல்லாம் பாதி பேர் நிற்பாங்க, கொஞ்சம் வெயில் வச்சுன்னா போயிடுவாங்க. இந்த இதெல்லாம் விரும்பி ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி விரும்பி ஓட்டு போடுறதுக்கு வந்தாங்க எல்லாருமே. ஸோ அந்த காரணம் நிச்சயமாகவே ஒரு மாற்றம் வேணும். ஏதோ ஒரு சஃபரிங் நம்ம ஓட்டு வந்து நம்மளோடதுன்னு திருவிழா மாதிரி எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். 1 hour க்யூவில் நின்று கூட போட்டாங்க. டிஸ்கிரிபிலிட்டி இல்லைன்னா கூட நின்றுண்டு பொறுமையாக முன்னாடியெல்லாம் நிற்க மாட்டான். அவரு கற்றுவாங்க என் பேர் இல்லை அங்கே இல்லை அப்படின்னா போயிடுவாங்க ஓட்டு போடாமல். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஓட்டை போடணுன்ற முயற்சியோடு நிறைய பேர் வந்தாங்க. அந்த அதோட டெண்டன்சி ஷோஸ் சம்திங், ஏதோ ஒரு யுனிக்னஸ் இருக்குது. அதை இல்லை அபரிமிதமான சஃபரிங்காக இருக்கலாம், ஒரு ஆட்சி மேல் இன்கம்பன்சி இருக்கலாம், இல்லை ஒரு புது ஆளை தேடின்னு இருக்கலாம். ஸோ எது வேணால் டெஃபினட்டாக இருக்குது. ஆனால் ஓட்டர்ஸ் மத்தியில் ஒரு ஆர்வம் இருந்தது. நிச்சயமாக ஒரு ஏனோ தானோன்னு போடலை. எங்கள் புத்திலே நான் நிற்கும்போது கூட சொன்னேன், ஓட்டில் இல்லை சார் 15 நிமிஷம் நிற்கலாம் சார், இன்றைக்கி பூரா அதுதான் வேலை, வேறு ஒரு வேலையும் இல்லை, ஓட்டை போட்டுட்டு போவோண்டு. எல்லாமே ஓல்டு பீப்புள், யார் மினிமமே 60+ தான் அங்கே இருந்தாங்க. அவங்க தான் யங்ஸ்டர்ஸை விட அவங்க நிறைய பேர் வந்தாங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து போடுற மாதிரியே இவங்களும் வந்து போட்டிருந்தாங்க. அது வந்து ரேர் ஃபினாமினாவே இருக்குது. ஸோ அது இங்கே மட்டும்தான் நான் சின்ன பார்த்தா கல்கட்டாவில் இதை விட ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ இத்தனை நாள் வரைக்கும் அவங்கள அடக்கி ஏதோ ஓட்டு போட முடியாதவங்கள ஃபஸ்ட்டு டைம் ஓட்டு போடுன்றது ஒரு ஃபெஸ்டிவலில் திறந்து விட்ட மாதிரி இருக்குது. ஒரு கூண்டுக்குள்ளேயும் திறந்து விட்டு ஓட்டை போடுங்கன்னு ஜாலியாக வந்து ஓட போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்க்க முடியுது. ஸோ இதோட ரிசல்ட் வந்து நல்லபடியாக வரும். ஆன்டி இன்கம்பன்சி அகைன்ஸ்ட் கவர்மெண்ட் அப்படி தான் இருக்கணும் நார்மலாக, நார்மல் ஸ்டடி. ஓகே சார், நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க, அதாவது 60% தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், எஸ்சி எஸ்டி அப்புறமேட்டு கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் வராது அப்படின்ற மாதிரி. எதனால் இந்த வெறுப்பு வராது? அதில் அவ்வளோ அதில் போடுற எஃபெக்டை இதில் போடலாம். ஸோ இது போனதுக்கப்புறம் வரலாம். கிறிஸ்டின் மேலே ஒன்றும் வெறுப்புன்னு கிடையாது. நீங்கள் அசாமில் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன பாப்புலேஷன் இருக்குது, அங்கே டெஃபினட்டாக ஜெயிக்கிறோன்றமே அசாமில். ஸோ ப்ரொஜெக்டட் இமேஜுக்கு அகேன்ஸ்டாக வி டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம். ஸோ அது நாளடைவில் அவரோட வாட் வி டூ அதை பார்த்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. இப்போ மோடி வந்து அகெயின்ஸ்ட் சிஏ வந்தவொடனே முஸ்லீம்ஸ் எல்லாம் ஓட விரட்டிடுவாங்கன்னாங்க. டைம் கிவ்ஸ். ஆஃப்டர் 1 year 2 years பார்த்தாங்களா, தே வில் நோ. ஸோ வில் டூ பை ஆக்ஷன். ஸோ வில் டூ எவ்ரிதிங். ஸோ அதுலேருந்து தெரியும். இந்த 62% ஸ்விங் ஓட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த டெஃபினட்டாக அந்த டென்ட் வந்து டிஎம்கேக்கு வரணும்னு தான் இருக்குது தியரட்டிக்கல். ஓகே சார், இப்போ கேரளாவில் கன்ஃபார்மாக பாஜக வராதுன்ற மாதிரி கிட்டத்தட்ட தெரிஞ்சு சார். காங்கிரஸ் இல்லைனா கம்யூனிஸ்ட், அதே மாதிரி அசாமில் கிட்டத்தட்ட பாஜக தான் நிச்சயமாக ஆட்சி பிடிக்க போகணும்னு தெரிஞ்சிச்சு. வெஸ்ட் பெங்காலில் யார் சார்? அங்கேயுமே எக்ஸிட் போல்ஸ் வந்து கொஞ்சம் மாறி வருது. எதுவுமே ஆமாம், வெஸ்ட் பெங்கால் முதல்ல ஜேவிசிலாம் பார்த்தீங்கன்னா மம்தா வந்துடுவாங்க, ரேர்னா. பட் லாஸ்ட் மினிட் அந்த இது வரைக்கும் இந்துஸ் எல்லாம் ஓட்டு போட விடாமல் அவங்க இதுக்கு முன்னாடிலாம் தடுத்துருக்காங்க. அந்த அவங்களாம் பயங்காரணமாக சில பேர் வரல. ஓட்டு போட்டதுக்கு அப்புறமும் கூட நெக்ஸ்ட் டேலாம் கூட அவங்கள வீடு புகுந்து அடிச்சத மாதிரிலாம் ரிப்போர்ட்லாம் வந்து வயலன்ஸ் இருந்தது. அதனால ஓட்டு போடுறதுக்கு பயந்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஆர்மி ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் எல்லாம் காமிச்சதுக்கப்புறம் பீப்புள் வாலண்டியராக வராங்க. நிறைய பேர் வந்து ரோட்டில் உட்காந்து போடாதுன்னு சொன்னோன்னா கூப்பிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து இவனுக்கு போடுன்னு சொன்னோன்னே பிடிச்சிட்டு பண்ணுறாங்க. ஸோ திஸ் ஷோஸ் இத்தனை நாள் வரைக்கும் அவங்கள ஓட்டு போட விடாமல் தடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க ஆர்வமாக வந்து பண்ணுறாங்க, உயிர் பணையை வச்சு பண்ணியிருக்காங்க. இவங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஹோம் மினிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க, அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் 1 வாரம் அங்கே இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த ஆஃப்டர் சப்போஸ் மம்தாவே நேரோ மார்ஜினில் வின் பண்ணானா கூட இந்த ஆஃப்டர் மார்க் எலெக்ஷன் வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக போகக்கூடாது அப்படின்றது. பட் 92% எல்லாம் இண்டிகேட்ஸ் சேஞ்ச் இன் த கவர்மெண்ட். ஸோ அதுக்கு கல்கட்டாவுக்கு ஒரு கல்கட்டாவில் எப்போதுமே இப்படி தான். ஜோதி பாசுக்கிட்டேருந்து இவங்க வாங்கின போதும் இதே அராஜகம் தான். அவங்க பண்ண அராஜகத்துலேருந்து வந்து அது கிட்டத்தட்ட அது அந்த கல்கட்டா போலிங் மெத்தடே இப்படி தான் இருக்குது. ஸோ சுமூகமாக நடந்தது இப்போ இந்த வருஷம் தான். இதுக்கப்புறம் போகிற விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு ஓட்டுலாம் தைரியமாக போடலான்ற நிலைமை வந்ததுன்னா வருவாங்க. ஆனால் அந்த போலீஸ் ஃபோர்ஸால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல இதுக்கு முன்னாடி. ஓகே சார், சொன்ன மாதிரி இப்போ வெஸ்ட் பெங்காலில் வந்து இன்னும் 20 days மோர ஆர்மி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அங்கே இருக்கிறதா சொல்லியிருக்கிற அமித்ஷா அவர்கள். ஸோ பொறுத்துட்டு போவோம் சார். பட் இருந்தாலுமே இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இல்லையா என்ன? அந்த மாதிரி இங்கே நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா இங்கே வந்து போலிங் வந்து வயலன்ஸில் எப்போவுமே இங்கே அவ்வளோ வயலன்ஸில் ஓட்டு சேஞ்ச் ஆகிறது இல்லை. இங்கே வந்து மோர் அட்வர்டைஸ்மெண்ட், மணி பிளேவை
இப்போ கூட எல்லாருக்கும் அவங்களுக்கு பணம் வந்துடுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது எப்படி போச்சுன்னு தெரியாது. எல்லாருக்கும் வேறு ஏதோ மெத்தடில் எலெக்ஷனுக்கு 3 மாதம் முன்னாடியிலேருந்து ஜிபேன்றான் அதுன்றான். ஸோ பணம் எல்லாருக்கும் போக வேண்டியதுக்கு தான் போயிடுதுன்றான். அது வந்து அவங்களோட எக்ஸிஸ்டிங் ஓட்டை தான் அதை தக்க வைக்க முடியும். ஸோ இந்த நியூ கம்மர்ஸையும் இதுவும் அது பண்ண முடியாது. அதை தவிர இது பீப்புளுக்கே இப்போ ஒரு நாங்கள் ரிப்பீட்டட் பிரச்சாரம் அது உங்கள் பணம் சொல்லி பணத்தை வாங்கிக்கோங்க. தட் இஸ் நாட் கண்ட்ரோலிங் யூ டு ஓட் ஃபார் எ பர்டிகுலர் பார்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது வந்து மக்கள் மனத்தில் நிறைய எடுபட்டுருக்கு. எங்கே போனால் அது நான் வாங்கி ஓட்டு யாருக்கு வேணால் போடுவேன் அப்படின்ற மனநிலையில் நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதோட எஃபெக்ட் போன தடவை எலெக்ஷனில் கூட டிஎம்கே 1000 ரூபா கொடுத்துட்டு 2 மாதம் கழித்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தபோது அவங்களோட ஓட் பேங்க் குறைஞ்சிது. ஆக்சுவலி டிஎம்கே அந்த 1000 ரூபா எஃபெக்டே இல்லை. தெலுங்கானாவில் எடுத்திங்கன்னா 7500 ரூபா கொடுத்தாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் 12 எடுத்து மேயர் போஸ்ட்டில் இவங்க பிஜேபி வின் பண்ணுறாங்க. ஸோ அந்த மணினால் மட்டுமே ஓட்டு போடுறதுன்றது கிடையாது. எக்ஸப்ட் யூபியில் வந்து ஓவர்வெல்மிங்காக அவங்க 1 lakh rupees கொடுப்பேன்னு ஒரு சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு டைம் அவங்க கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு 8% ஓட்டு அது சேஞ்ச் ஆகிடுச்சு யூபியில். எல்லாமே நம்பினாங்க. காங்கிரஸ் சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்சோடனே வந்து பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு. அதை மாதிரி அங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ அதை நம்புறதில்லை. இப்போ இவங்களோட கூப்பன் 8000 கூப்பன் கூட யாரும் நம்பலை அவ்வளோ. அதுக்கு எஃபெக்ட் அவ்வளோ இல்லை. ஓகே சார். சார் கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ விஜய் அவர்கள் எப்பவுமே சொல்லுவார் 2 பேருக்கு தான் போட்டியே அப்படின்ட்டு. ஏன் பாஜக கூட்டணி தான் என்டிஏ கூட்டணி வந்து அவருக்கு கண்டிக்கவே மாட்டேங்கிறாரு? அவருக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கையான அவருக்கு இல்லை. என்டிஏக்கும் அவருக்கும் போட்டியே இல்லைன்றாரா? அதான் 2 பேருக்கு தான் போட்டியே, தாவேகா திமுக அப்படின்றாரு. அது எதிர்கட்சி. அதாவது அவரோட எய்ம் வந்து எதிர்கட்சின்ற அந்தஸ்து முதல்ல அடையணும். ஸோ எதிர்கட்சின்ற அந்தஸ்து முதல்ல அடைஞ்சிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷத்தில் வரலாம். ஃபஸ்ட் டைம் ஓட்டரில் போயிட்டுன்னா நான் தான் பிரமாதமான எதிர்கட்சி அப்படின்ற ஃபஸ்ட்டு கோல் அவங்களோட கோலே அதான் இருக்கும். ஸோ அதனால் தாவேக்கா போட்டி. இப்போ நம்ம 3 பேர் சேர்ந்து போட்டோம்னா 1/3 தான் வரும் அவருக்கு. ஸோ நான் மட்டும்தான் அப்படின்னா ஓஹோ இவங்களை விட நல்ல எதிர்பார்ப்போடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போடலாம். அதனால் போட்டி இல்லை. பட் அண்ணாமலை இருந்த வரைக்கும் அண்ணாமலை ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி தலைவராக இருந்திருந்தார் ஆல்ரெடி. ஸோ அதனால் அது டிஎம்கே இருந்தபோது டிஎம்கே நல்ல எதிர்கட்சியாக இருந்தாங்க. பட் மக்கள் உண்மையிலேயே அவங்க நல்ல எதிர்கட்சி தலைவர்ன்ற போஸ்ட்லேயே கொடுத்துடலாம். ஆளுங்கட்சியோடு அவர் எதிர்கட்சி தலைவராகவே அவருக்கு ஓட்டு போட்டுருக்கலாம். இப்போ இனிமேல் அவர் நல்ல எதிர்கட்சி தலைவர்ன்ற இதில் அவருக்கு கொடுக்கலாம் இந்த ரிசல்ட். சார் அற்புதமான கருத்தில் இளையபெருமை பார்த்துருக்கு. மிக்க நன்றி சார்.